நாம மகிமைப்படுவதாக. आज मैं ये प्रभु यीशु मसीह का जी उठने के दिन के अवसर पर एक संदेश को आपके बीच में मैं सुनाने के लिए चाहता हूं. இன்றைக்கு நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த காரியத்திலிருந்து நான் ஒரு செய்தியை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். और जीवित मसीह, ஜீவனுள்ள கிறிஸ்து. जीवित मसीह लोग, ஜீவனுள்ள கிறிஸ்தவர்கள். यहाँ जरूर हम जानते हैं और प्रभु यीशु मसीह हमारे लिए जी उठा. நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்தார். लेकिन हम भी उसी प्रकार जीवन के साथ हम आगे बढ़ने के लिए परमेश्वर चाहता है. ஆனால் நாமும் அதே போல ஜீவனோடு கூட நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். यहाँ मेरा संदेश के लिए एक वचन को पहले पढ़ेंगे. இங்கே செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். पहला यूहन्ना 5वां अध्याय, 1 யோவான் 5ஆம் அதிகாரம், पहला यूहन्ना 5वां अध्याय 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12वां वचन को पढ़ेंगे. அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். पहला यूहन्ना 5वां अध्याय का 12वां वचन. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். जिसके पास पुत्र है उसके पास जीवन है, जिसके पास परमेश्वर का पुत्र नहीं उसके पास जीवन भी नहीं है. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். यहां हम देखते हैं जब प्रभु यीशु मसीह को हम अपने पास रखते हैं, இங்கே நாம் பார்க்கிறோம் எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்மோடு கூட வைக்கிறோமோ तबे हम कह सकते हैं हम जीवन के साथ है. அப்போதுதான் நாம் சொல்ல முடியும் நாம் ஜீவனுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி. अगर यीशु हमारे साथ नहीं है, ஒருவேளை இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால் हमारे पास जीवन नहीं है. நம்மோடு கூட ஜீவன் இல்லை. क्योंकि ஏன் என்று சொன்னால் इफिसियों के पत्र में हम पढ़ते हैं எபேசியர் எழுதின நிருபத்திலே நாம் हम வாசிக்கிறோம் सब कोई मरे हुए हालत में थे. நாம் எல்லாரும் மரித்து போன சூழ்நிலையில் இருந்தோம். आप इफिसियों के पत्र उसका दूसरा अध्याय का 5वां वचन में देखेंगे. எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும் பொழுது इफिसियों के पत्र उसका दूसरा अध्याय उसका 5वां वचन. எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். जब हम अपराधों के कारण मरे हुए थे तो हमें मसीह के साथ जिलाया गया. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். बाइबल बतलाती है सबने पाप किया. வேதம் சொல்லுகிறது எல்லாருமே பாவம் செய்தார்கள். तो इसका मतलब हम सब कोई मरे हुए हालत में थे. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நாம் எல்லாரும் மரித்து போன சூழ்நிலையில் இருந்தோம். लेकिन प्रभु यीशु मसीह के द्वारा हम जीवन को प्राप्त किए हैं. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஜீவனை பெற்றுக்கொண்டோம். जब जी उठा प्रभु यीशु मसीह हमारे जीवन में रहेगा, எப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாरो तब ही हम कह सकते हैं मैं जीवित हूं. அப்போதுதான் நாம் சொல்ல முடியும் நாமும் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லி. लेकिन साथ ही साथ हम एक और इसका कारण को भी हम देख सकते हैं. அதோடு கூட இன்னொரு காரணத்தையும் நாம் பார்க்க முடியும். हम जीवित रहने का मतलब क्या है? நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? यहाँ पहला यूहन्ना उसका तीसरा अध्याय का 16वां वचन में हम देख सकते हैं. இங்கே 1 யோவான் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். यीशु मसीह के द्वारा जब हम जीवित हो गए, எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜீவனை பெற்றுக்கொண்டோமோ यहाँ वचन में क्या लिखा है? இங்கே வசனத்தில் என்ன எழுதி இருக்கிறது? हमने प्रेम इसी से जाना कि उसने हमारे लिए अपने प्राण दे दिए और हमें भी भाइयों के लिए प्राण देना चाहिए. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். यूहन्ना तीसरा अध्याय का 16वां वचन हम अच्छा से जानते हैं. யோவான் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். परमेश्वर जगत से ऐसा प्रेम रखा अपना एकलौता पुत्र प्रभु यीशु मसीह को दे दिया. தேவன் உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் தம்முடைய சொந்த குமாரனை அவர் நமக்காக கொடுத்தார். अभी परमेश्वर चाहता है ஆண்டவர் இப்பொழுது விரும்புகிறார் हमारे द्वारा ये जीवन दूसरों के जीवन में जाए. நம் மூலமாக இந்த ஜீவனானது மற்றவருடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போக வேண்டும் என்று சொல்லி. इसका मतलब हर एक मसीह भाई और बहन लोग जीवित रहना जरूरी है. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் எல்லா கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளும் ஜீவனோடு கூட இருக்க வேண்டியது அவசியம். और एक बात को हम पढ़ेंगे रोमियो के पत्र में. இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் रोमियो 5वां अध्याय 17वां वचन. 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். रोमियो के पत्र 5वां अध्याय उसका 17वां वचन. ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனம். क्योंकि जब एक मनुष्य के अपराध के कारण मृत्यु ने उस एक ही के द्वारा राज्य किया तो जो लोग अनुग्रह
और धर्म रूपी वरदान बहुतायत से पाते हैं, वे एक मनुष्य के अर्थात यीशु मसीह के द्वारा अवश्य ही अनंत जीवन में राज करेंगे। அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. जैसा हम जानते हैं நாம் அறிந்திருக்கிற பிரகாரமாக आदम के द्वारा दुनिया में मृत्यु आए, அங்கே ஆதாம் மூலமாக இந்த உலகத்திற்குள்ளாக மரணம் கடந்து வந்தது. यीशु के द्वारा जीवन आया, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜீவன் கடந்து வந்தது. इसलिए मैं बताया था जब यीशु हमारे साथ रहेंगे, எனவே தான் நான் சொன்னேன், எப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறாரோ तभी हम कह सकते हैं मैं जीवित हूँ। அப்போதுதான் நாம் சொல்ல முடியும் நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லி. साथ ही साथ बच्चे और बड़े हमें समझना जरूरी है, परमेश्वर चाहता है ये जीवन हमारे द्वारा दूसरों के भी वो जीवन में चले जाएं। அதோடு கூட சிறியோர் பெரியோர் நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் இந்த ஜீவன் நம் மூலமாக மற்றவர்களுக்குள்ளாகவும் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி. इसका मतलब हम सबको ही जीवित रहने के लिए परमेश्वर चाहता है। அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நாம் எல்லோரும் ஜீவனோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். जहां कहीं भी रहें, நாம் எங்கே இருந்தாலும் சரி हमारे जीवन के द्वारा परमेश्वर का जीवन दूसरों के जीवन में जाना है। நம்முடைய ஜீவனம் நம்முடைய வாழ்க்கை மூலமாக ஆண்டவருடைய ஜீவன் மற்றவர்களுக்குள்ளாக கடந்து போக வேண்டும். तो जब हम प्रभु यीशु मसीह के जी उठने के दिन को हम स्मरण करते हुए यहाँ पर बैठे हैं, நாம் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறும்படியாக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். बच्चे और बड़े हम थोड़ा सा अपने आप को जांचना जरूरी है। சிறியோர் பெரியோர் நாம் எல்லாரும் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வது அவசியம். क्या मैं जीवित हूँ या मरा हुआ हालत में? நான் ஜீவனோடு இருக்கிறேனா அல்லது மரித்து போன நிலைமையில் இருக்கிறேனா? अभी जो जिस दुनिया में हम लोग जी रहे हैं, நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே जीवित मसीह लोगों का जरूरत है। ஜீவனோடு உள்ள உயிருள்ள கிறிஸ்தவர்களுடைய தேவை அதிகமாக காணப்படுகிறது. जिस माहौल में हम लोग जी रहे हैं, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வாழ்கிறோமோ, और जिस प्रकार हम स्कूल में पढ़ाई कर रहे हैं, நாம் எப்படியாக ஸ்கூல்ல நாம் கல்வி கற்றுக் கொடுக்கிறோமோ, तो अनेक बच्चे आते हैं, अनेक लोग हमारे पास आते हैं, அங்கே अनेक விதமான பிள்ளைகள் अनेक விதமான ஜனங்கள் நம்மத்திலே கடந்து வருகிறார்கள். तो उस प्रकार का वातावरण में जीवित मसीह लोगों का जरूरत है। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஜீவனுள்ள கிறிஸ்தவர்களுடைய தேவை அதிகமாக காணப்படுகிறது. हमारे द्वारा ही अन्य लोग जीवन को प्राप्त कर सकते हैं। நம் மூலமாக தான் மற்றவர்கள் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். आज हम उस प्रकार की बातों को थोड़ा सा अध्ययन करने के लिए कोशिश करेंगे। இன்றைக்கு இந்த காரியத்தை நாம் கொஞ்சம் தியானிப்பதற்கு முயற்சி செய்யலாம். जब हमारे अंदर जीवन नहीं रहेगा, எப்பொழுது நமக்குள்ளாக ஜீவன் இல்லாத சூழ்நிலை கடந்து வருகிறதோ, तब हम दूसरों को जीवन देने के वजह से हम दूसरों के लिए एक परेशान करने वाले या डिस्टर्ब करने वाले बन जाएंगे। நாம் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு தொந்தரவையும் அவர்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கிறவர்களாக மாறி போகிறோம். हमारा जो पद है, जैसा भी क्यों न हो, நம்முடைய பதவிகள் நம்முடைய பொறுப்புகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் हमारा சரி, नाम जितना भी लंबा क्यों न हो, நம்முடைய பெயர் எவ்வளவு நீளமானதா இருந்தாலும் जब சரி, तक जीवन रहेगा तब तक ही हमें बुलाएगा। எது வரைக்கும் நமக்கு உயிர் இருக்கோ அது வரைக்கும் தான் நம்ம அழைப்பார்கள். हम जानते हैं। நாம் அறிந்திருக்கிறோம். मान लीजिएगा जैसा जीवन चला गया, உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், உயிர் போய்விட்டது என்று சொன்னால் किसी को नाम लेके बुलाते हैं, யாரையும் பெயர் சொல்லி அழைப்பார்களா? क्या बोलते हैं? என்ன சொல்வார்கள்? सबके लिए एक ही नाम, क्या नाम है? எல்லாருக்கும் என்ன ஒரு பெயர்? ஒரே பெயர் தான், लाश। சவம். सब कुछ मिट जाएगा। எல்லாம் அழிந்து போகும். जब तक जीवन रहेगा तब तक ये सब कुछ है। எது வரைக்கும் ஜீவன் இருக்கிறதோ அது வரைக்கும் தான் எல்லாமே. एक दिन हो गया ஒரு நாள் ஆனது, तो धीरे धीरे एक दूसरे से पूछने लगेंगे, மெதுவா அப்படியே மற்றொரு இடத்துல கேட்பார்கள், कब उठा रहे हैं? எப்ப எடுப்பீங்க? क्यों? ஏன்? मरा हुआ लाश को ज्यादा हम नहीं रख सकते। மரித்து போன சவத்தை நாம் அதிக நேரம் வைத்திருக்க முடியாது. वो दूसरों को हानि कर सकता है। அது மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். न केवल हानि कर सकता है, खत्म भी कर सकता है। அது மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற மாத்திரமல்ல, மற்றவர்களை அழிக்கவும் கூடும். आज परमेश्वर हमें जीवन देने के लिए रखा है। இன்றைக்கு ஆண்டவர் நம்மை உயிர் கொடுப்பதற்காக வைத்திருக்கிறார். जी उठने के दिन में हम अपने आप को जांचने के लिए कोशिश करेंगे। இந்த உயிர் தெழுந்த நாளிலே நாம் நம்மை நாமே தற்பரி
பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியம். क्यों कोशिश करना है? ஏன் முயற்சி செய்ய வேண்டும்? अगर मेरे अंदर जीवन नहीं रहेगा, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே ஜீவன் இல்லை என்று சொன்னால், बागर मैं ऐसा व्हाइट कपड़ा पहन के घूम सकता हूं, வெளிப்பிரகாரமாக நான் வெள்ளை அங்கி அணிந்தவர்களாக போக முடியும். लेकिन धीरे 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 मैं दूसरों को हानि पहुंचाऊंगा, खत्म भी कर सकता हूं. ஆனால் மெதுவாக மற்றவர்களுக்கு நான் துன்பத்தை கொடுக்கிறது மாத்திரமல்லாமல் அவர்களை அழிக்கவும் முடியும். तो आज मैं आपको कुछ बातों को सरल तरीका से बताने के लिए कोशिश करूंगा. இன்றைக்கு எளிமையாக சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். जी उठा मसीह यीशु को हम अपने पास रखने के लिए क्या करना है, या नहीं रखने के लिए क्या क्या रुकावटें पाए जाता है. ஜீவனுள்ள இயேசுவை நம்மோடு கூட வைப்பதற்காக நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், அல்லது அவரை வைக்காமல் இருப்பதற்கு எது தடையாக காணப்படுகிறது? क्योंकि परमेश्वर का मकसद है हम यीशु के साथ रहें, एक जीवन देने वाले रहें. ஏன் என்று சொன்னால் ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்று சொன்னால் நாம் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஜீவன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். इसलिए जब हम हॉस्टल में हैं, जब हम स्कूल में हैं, जब हम डिपार्टमेंट में हैं, हमें जांचना होगा क्या मेरे अंदर जीवन है कि नहीं. எனவேதான் நாம் ஹாஸ்டல்ல இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, நான் ஜீவனோடு கூட இருக்கிறேனா என்பதை அறிய வேண்டியது அவசியம். जैसा जी उठने की बातों को हम सुसमाचार की किताब में पढ़ते हैं, எப்படியாக உயிர்த்தெழுதலுக்குரிய காரியங்களை சுவிசேஷ புத்தகங்களிலே நாம் வாசிக்கிறோமோ, उस प्रकार के संदर्भ में से मैं कुछ बातों को आपके बीच में रखूंगा. அந்த சூழ்நிலையிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் வைப்பதற்கு முயற்சி செய்கிறேன். सबसे पहले मेरे साथ बोलिएगा, என்னோடு கூட முதலாவது திருப்பிக் கொள்ளுங்கள். लूका रचित सुसमाचार उसका 24वां अध्याय. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். लूका रचित सुसमाचार उसका 24वां अध्याय. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். यहाँ कुछ महिला लोग यीशु से मिलने के लिए यहाँ पर आ रहे हैं, இங்கே சில சகோதரிகள் இயேசுவை சந்திப்பதற்காக வருகிறார்கள். और उनके लिए जो कब्रिस्तान में रखा गया उस जगह में आ रहे हैं. அங்கே கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்கு வருகிறார்கள். वहां पर आके देख रहे हैं जो बंद किया हुआ जो पत्थर जो है हटाया गया, அங்கே வந்து பார்க்கும் பொழுது அடைக்கப்பட்ட கல் அங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. लेकिन वहां पर दो जन बैठे हुए हैं और वहां पर ये स्त्री लोग और दो जन के साथ बातचीत हो रहा है. அங்கே இரண்டு பேர் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த இரண்டு பேரும் ஸ்திரீகளும் பேசிக் கொள்ளுகிறார்கள். यहाँ 5वां वचन में एक बात को हम देख सकते हैं. இங்கே 5வது வசனத்திலே ஒரு காரியத்தை பார்க்க முடியும். देखेंगे लूका रचित सुसमाचार उसका 24वां अध्याय. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். 5वां वचन को हम देखेंगे. அதனுடைய 5வது வசனத்தை நாம் பார்க்கலாம். जब वे डर गई और धरती की ओर मुंह झुकाए रही, तो उन्होंने उनसे कहा, उनसे कहा, तुम जीवितों को तुम जीवितों को मरे हुए में क्यों ढूंढती हो. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? सबसे पहले हमें जांचने का एक बात ये है, முதலாவது நாம் சோதித்து பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் இது. अगर मरे हुए चीजें हमारे जीवन में रहेगा, ஒருவேளை மரித்து போன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், वहां प्रभु यीशु मसीह का जीवन या जीवित परमेश्वर को हम रख नहीं सकते. அங்கே ஜீவனுள்ள கிறிஸ்துவை நாம் வைக்க முடியாது. मरे हुए चीजों के साथ प्रभु यीशु मसीह को लेते हुए हम जा नहीं सकते. நாம் மரித்து போன காரியங்களோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் சேர்த்து நாம் கொண்டு செல்ல முடியாது. स्वर्गदूत इन महिला लोगों से कह रहा है, இங்கே தேவதூதன் அங்கே சொல்லுகிறார் இந்த ஸ்திரீகளிடத்திலே, आप गलत जगह में ढूंढ रहे हैं, நீங்கள் தவறான இடத்திலே தேடுகிறீர்கள். आप जो है जरूर ढूंढते हैं यीशु को, நீங்கள் உண்மைதான் ஆண்டவரை தேடுகிறீர்கள், लेकिन मरे हुए लोगों के बीच में ढूंढ रहे हैं. ஆனால் மரித்து போன இடத்திலே நீங்கள் தேடுகிறீர்கள். यहाँ वो नहीं है, இங்கே அவர் இல்லை, यहाँ वो नहीं है. இங்கே அவர் இல்லை. वे लोग चाहते थे, அவர்கள் விரும்பினார்கள் यीशु से मिलना है, இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி, இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. लेकिन मरे हुए इसके बीच में यीशु नहीं है. ஆனால் மரித்து போனவர்களிடத்திலே இயேசு கிறிஸ்து இல்லை. इस सुबह के वक्त में हमारे अंदर भी इस प्रकार का लालच हो सकता है. ஒருவேளை நமக்குள்ளாக இந்த காலை நேரத்திலே ஒரு வாஞ்சை காணப்படலாம். हमारे अंदर भी इस प्रकार का बहुत बड़ा एक इच्छा हो सकता है. நமக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய விருப்பம் இப்படியாக காணப்படலாம். यीशु के लेके मुझे जाना है, एक जीवित एक मसीह और बेटा के रूप में, बेटी के रूप में, विश्वासी के रूप में मैं मुझे बाहर जाना है. நான் இயேசுவை என்னோடு கூட வைத்துக்கொண்டு ஜீவனுள்ள சகோதரனாக, ஜீவனுள்ள சகோதரியாக நான் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். क्योंकि ये जीवन का नदी जैसा हम गाते हैं और दूसरों के जीवन में
बहने पाए। ஏனென்று சொன்னால் நாம் பாடல் பாடி பாடுகிற விதமாக ஜீவனுள்ள நதி நம்மிடத்திலிருந்து மற்றவர்களுக்குள்ளாக கடந்து செல்லட்டும். लेकिन क्या हमारे अंदर जीवन देने वाला यीशु है? ஆனால் ஜீவன் கொடுக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரா? जैसा हम पहला यूहन्ना 5वां अध्याय का 12वां वचन में पढ़े, क्या मैं जीवित हूँ? நாம் எப்படியாக 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே வாசித்த பிரகாரமாக நாம் ஜீவனுள்ளவர்களாய் இருக்கிறோமா? क्या मेरे अंदर यीशु है? எனக்குள்ளாக இயேசு இருக்கிறாரா? जीवटा मसीह करके हम गीत गाते हैं, हम आनंद मना रहे हैं, आराधना करते हैं। உயிர்த்தெழுந்த இயேசு என்று சொல்லி நாம் பாடல் பாடுகிறோம், நாம் சந்தோஷமாக அவரை துதிக்கிறோம். क्या वो यीशु मेरे अंदर में है? அந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரா? वो निश्चिंतता मेरे अंदर में அந்த है। நிச்சயம் எனக்குள்ளாக உண்டா? अगर वो जीवन मेरे अंदर रहता, ஒருவேளை அந்த ஜீவன் எனக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் वो दूसरों का जीवन में कार्य करता। அந்த ஜீவன் மற்றவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். इस सुबह के वक्त में हम अपने जीवन को थोड़ा सा जांचेंगे। இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் தியானித்து பார்ப்போம். मेरे भीतर ये जीवन कैसा है? என்னுடைய உள்ளான வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? जैसा मत्ती सुसमाचार में हम पढ़ते हैं, எப்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோமோ उसका 23वां अध्याय में पढ़ते हैं, அதனுடைய 23வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். वहाँ लिखा है, और बाहर अच्छे जो दिखते हैं, लेकिन भीतर कई प्रकार की बातें पाए जाता है। அங்கே பார்க்கிறோம், நாம் வெளியே நல்ல நன்மையாக காரியங்கள் தென்படுகிறோம், ஆனால் உள்ளே வேற விதமான காரியங்கள். मत्ती सुसमाचार 23वां अध्याय उसका 27 और 28 वचन को पढ़ेंगे। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். मत्ती सुसमाचार उसका 23वां अध्याय 27 और 28। हे कपटी शास्त्रियों हाँ, और फरीसियों, हाँ, तुम पर हाय, तुम चूना फिरी हुई कब्रों के समान हो, जो ऊपर से तो सुंदर दिखाई देती है, परंतु भीतर मुर्दों की हड्डियों और सब प्रकार की मलिनता से भरी है। इस रीति से तुम भी ऊपर से मनुष्यों को धर्मी दिखाई देते हो, परंतु भीतर कपट और अधर्म से भरे हुए हो। மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்குள் நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். हमारे साथ पढ़ने वाले बच्चे हमारा जीवन से जीवन के लिए वे लोग इंतजार करते हैं। நம்மோடு கூட படிக்கிறவர்கள் பிள்ளைகள் நம்மிடத்திலிருந்து ஜீவனை எதிர்பார்க்கிறார்கள். हमारे साथ संगति में रहने वाले हमसे जीवन के लिए अपेक्षा करते हैं। நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்மை தொடர்பு கொள்ளுகிறவர்கள் எப்பொழுதும் அவர்கள் ஜீவனை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்கள். हमारे कैंपस में आने वाले लोग हमसे जीवन के लिए अपेक्षा करते हैं। நம்முடைய வளாகத்திற்கு வருகிறவர்கள் நம்மிடத்திலிருந்து அவர்கள் ஜீவனை எதிர்பார்க்கிறார்கள். हमारे घर में कुछ ऐसा हालत हो सकता है, நம்முடைய குடும்பத்திலே ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை हमारे இருக்கலாம், परिवार में कुछ ऐसी बातें हो सकता है நம்முடைய குடும்பங்களிலே ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படலாம். जिसमें जीवन के लिए जरूरत है। யாருக்கு ஜீவன் தேவையா இருக்கிறதோ, क्या हमारे भीतर ये बातें कैसा है? நம்முடைய உள்ளான வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? हमारा भीतर हम किस प्रकार रहते हैं? நாம் உள்ளான வாழ்க்கை எப்படியாக வாழ்கிறோம்? छोटे बच्चों से कभी कभी हम लोग पूछते हैं, சிறு பிள்ளைகளிடத்திலே சில நேரங்களிலே நாம் கேட்கிறவர்களா இருக்கிறோம், यीशु पापा कहाँ है? ஏசப்பா எங்கே இருக்கிறார்? वे लोग छोटे बच्चों से पूछ के देखिएगा, यहाँ है वहाँ है, नहीं बोलेंगे। அவர்கள் சிறு பிள்ளையா இருக்கிறவர்களை கேட்டுப்பார்கள், அவர்கள் இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று சொல்ல மாட்டார்கள். क्या बोलते हैं? அவர்கள் என்ன சொல்வார்கள்? यहाँ है। இங்கே இருக்கிறார் என்று சொல்வார்கள். हंसते हुए बोलेंगे, यीशु पापा कहाँ है? சிரித்துக் கொண்டே சொல்வார்கள், ஏசப்பா எங்க இருக்கிறார்? यीशु पापा यहाँ है बोलेंगे। ஏசப்பா இங்கே இருக்கிறார் என்று சொல்வார்கள். क्या आज बच्चे और बड़े हम कह सकते हैं, சிறு பிள்ளைகள் பெரியோர் இன்று நாம் இப்படி சொல்ல முடியுமா? मेरे अंदर यीशु है? எனக்குள்ளாக இயேசு இருக்கிறார். अगर वो निश्चिंता नहीं है, ஒருவேளை இந்த நிச்சயம் நமக்குள்ள இல்லை என்று சொன்னால், जी उठने का दिन में हम परमेश्वर के हाथों में अपने आप को सौंपेंगे। இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நம்மை நாமே ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். हमारा बुलाहट ये है, நம்முடைய அழைப்பு இதுதான். हमारे द्वारा जीवन दूसरों के पास जाए। நம் மூலமாக அந்த ஜீவன் மற்றவர்களுக்கு கடந்து போக आज வேண்டும். प्रभु का सन्मुख में இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே प्रभु से प्रार्थना करेंगे, நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்வோமாக. प्रभु, मैं मरे हुए चीजों से, मैं प्रभु चीजों के बीच में
प्रभु को मैं ढूंढ नहीं सकता। ஆண்டவரே மரித்து போன சூழ்நிலை காரியங்களுக்குள்ளாக நான் ஆண்டவரை தேட முடியாது. अगर ऐसे कुछ बातें हैं, ஒருவேளை இப்படிப்பட்ட சில காரியங்கள் இருக்கும் என்று प्रभु से சொன்னால் कहेंगे प्रभु मेरे भीतर में शुद्धिकरण दीजिए। ஆண்டவரே எனக்குள்ளான உள்ளான வாழ்க்கையை சுத்திகரியும் என்று சொல்லுவோம். जरूर धनवान के लिए 2 बेटे थे, அங்கே அந்த அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள் பணக்காரருக்கு. जरूर और पूरा पैसा लेके दूर चला गया, அங்கே அவன் ஒருவன் பணத்தை எடுத்துக்கொண்டு எல்லாம் தூரமாய் போனான். ऐसा वातावरण में चला गया। அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கடந்து வந்தான். पिताजी को जरूर याद किया, அங்கே தகப்பனை நினைவு கூர்ந்தான். लेकिन पिताजी से मिलने के लिए उस सारे जगह को छोड़ना पड़ा, ஆனால் அந்த தகப்பனை சந்திப்பதற்கு அந்த எல்லா இடத்தையும் விட வேண்டியதா இருந்தது. क्योंकि वो पिताजी के बारे में जानता था। ஏன் என்று சொன்னால் அவன் தகப்பனை குறித்து அறிந்திருந்தான். तो अपने बारे में वो महसूस किया, தன்னை தானே நிதானித்து அறிந்தான். उधर ही नहीं रहा, அங்கே இருக்கவில்லை. वो तुरंत उठकर, वहां पर लिखा है उठकर जाने लगा। அங்கே எழுதப்பட்டிருக்கிறது உடனே அந்த இடத்திலிருந்து எழுந்திருந்து அங்கே போக सुबह के ஆரம்பித்தான். वक्त में ये जब हम ईस्टर को मना रहे हैं, இந்த காலை வேளையிலே இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை நாம் கொண்டாடுகிற अगर நாட்களிலே भीतर ऐसे कुछ बातें हैं, ஒருவேளை உள்ளுக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியம் இருக்குமானால் प्रभु से हम प्रार्थना करेंगे, நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபம் प्रभु செய்வோமாக. आपका जो जी उठने का सामर्थ ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை मेरे भीतर कार्य करने पाए, எனக்குள்ளாக கிரியை செய்யட்டும். क्योंकि मैं जो जीवन है यीशु को लेके मैं आगे बढ़ने पाऊं। ஏன் என்று சொன்னால் உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவை எடுத்துக்கொண்டு நான் தொடர்ந்து முன்னேறட்டும். दूसरा और एक बात को यहाँ पर देखेंगे, இரண்டாவது இன்னொரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கலாம். मत्ती रसूल समाचार उसका 28वां अध्याय को खोलेंगे। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். मत्ती रसूल समाचार उसका 28वां अध्याय, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். यहाँ प्रभु यीशु मसीह जी उठा, இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். प्रभु यीशु मसीह का जी उठने का काम यहाँ हो गया। இங்கே உயிர்த்தெழுந்த காரியம் முடிந்து போயிற்று. लेकिन यहाँ हम कुछ एक विशेष बात को देखते हैं। ஆனால் இங்கே சில விசேஷமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். 11 वचन से लेकर अगर 15वां वचन तक देखेंगे, 11வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை பார்ப்போம் என்று और சொன்னால் जीवित प्रभु यीशु मसीह वहां दिखाई नहीं दे रहा है, அங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவை அங்கே பார்க்க முடியவில்லை. उसको अनुभव किया हुआ लोगों के बारे में मैं बातचीत कर रहा हूं। அவரை குறித்து அனுபவித்திருந்த ஜனங்களை குறித்து நான் பேசுகிறேன். यहाँ 11वां वचन को पढ़ेंगे। இங்கே 11வது வசனத்திலே பார்க்கலாம். वे जा रही थी वे जो वे जा ही रहे थे, कि पर्वों में से कुछ ने नगर में जाकर पूरा हाल प्रधान याजकों से कह सुनाया। அவர்கள் போகையில் காவல் சேவர்களில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். यहाँ जो भी हुआ सारे बातों को वे लोग वहां पर बता दी। இங்கே நடந்த எல்லா காரியத்தையும் அவர்கள் அங்கே சொல்லிவிட்டார்கள். इसका मतलब क्या है? அதனுடைய அர்த்தம் என்ன? क्या अद्भुत काम हुआ? என்ன அற்புதமான காரியம் நடந்தது? वहां जी उठने के बातों के बारे में कुछ ना कुछ वे लोग देखें, அங்கே உயிர்த்தெழுந்த காரியத்தை அவர்கள் எப்படியாக பார்த்தார்களோ, अचानक शरीर जो है गायब हो गया, திடீரென்று சரீரம் காணாமல் போனது. और क्या क्या वहां महिला लोग आए, அங்கே எப்படியாக சகோதரிகள் வந்தார்கள். ये सारे बातों को, जितने बातों को वे लोग देखें, सारे बातों को बताएं। அவர்கள் எந்தெந்த காரியத்தெல்லாம் பார்த்தார்களோ எல்லாவற்றையும் அங்கே சொல்லிவிட்டார்கள். उनको मालूम है அங்கே அவர்களுக்கு தெரியும் यीशु जीवित हो गया, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று தெரியும். ये लोग जानते हैं प्रभु वहां पर क्या हुआ, அங்கே என்ன நடந்தது என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ये मरा हुआ हालत में नहीं है, அங்கே மரித்து போன நிலைமையில இல்லை, वो जीवित हो गया, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். लेकिन यहाँ ஆனால் இங்கே उन लोगों के लिए कुछ पैसा दिया जा रहा है। அங்கே அவர்களுக்கென்று சில பணம் ध्यान கொடுக்கப்பட்டது. से सुनिएगा, கவனமாய் கவனியுங்கள். जब वे जानते थे, எப்பொழுது அவர்கள் அறிந்திருந்தார்களோ पैसा के चलते அங்கே பணத்து நிமித்தம் जीवित प्रभु को प्रकट नहीं कर पाए। அங்கே ஜீவனுள்ள தேவனை அவர்களால் வெளிப்படுத்த முடியவில்லை. सुबह के वक्त में இந்த காலை வேளையிலே जब हमारे भीतर ये बातें खराब रहेगा या गंदगी रहेगा, நம்முடைய உள்ளான வாழ்க்கை எப்பொழுது கெட்டு போனதாக அழுக்கு நிறைந்ததாக இருக்கிறதோ, जो जीवन है यीशु को हम नहीं रख सकते हैं। நாம் ஜீவனுள்ள இயேசுவை நம்மோடு கூட வைக்க முடியாது. दूसरा, இரண்டாவது, इतना भी हमारे जानकारी रहने के बाद எவ்வளவாய் நாம் அறிந்திருந்தாலும் சரி, ये पैसा या दुनिया के बातों के लिए प्रथम स्थान देंगे, இந்த பணம் இந்த உலகத்திற்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, क्योंकि मैं ऐसा ही कल्पना करके देखा, நான் அப்படியாக கற்பனை செய்து பார்க்கிறேன். पैसा जरूर दिया गया, அங்கே பணம் கொடுக்கப்பட்டது लेकिन உண்மைதான். ये लोग सोचे होंगे और भी कुछ बातों को सोचे होंगे, अगर थोड़ा सा इन लोग एडजस्ट करके जाएंगे और नौकरी बच जाएगा, ये बच जाएगा, हम थोड़ा सा आगे हम सर्वाइव कर सकते हैं, ये सारे बातों के बारे में विचार किए होंगे। ஒருவேளை அவர்கள் இப்படியாக நினைத்திருக்கலாம், நாம் இவர்களோடு கூட ஒத்துழைப்பு கொடுத்து இவர்களுக்கு இணங்கி நாம் போவோம் என்று சொன்னால் நம்முடைய வேலை தப்பித்துக் கொள்ளும், நம்முடைய காரியங்கள் எல்லாம் பிழைத்துக் கொள்ளும் என்று நினைத்திருக்கலாம். केवल पैसा के लिए नहीं, அங்கே பணத்திற்கு மாத்திரமல்ல, और उसके संदर्भ में हम देख सकते हैं, और अपना नौकरी, अपना भविष्य, अपना हर
बातों के चिंता किए और उसी के अनुसार भी लोग काम करने लगे. நாம் அவருடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவருடைய வேலை, அவருடைய எதிர்காலம், அவருடைய எல்லா காரியங்களையும் குறித்து கவலை கொண்டவர்களாய் அதற்கு இணங்கினார்கள். इसलिए जानने के बावजूद भी वे लोग जीवित परमेश्वर को प्रकट नहीं कर पाए. எனவேதான் அவர்கள் அறிந்திருந்த பின்பும் கூட உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்களால் சொல்ல முடியவில்லை. इस सुबह के वक्त में परमेश्वर हमसे बातचीत करने के लिए चाहता है. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கோடு பேசிக் கொண்டிருக்கிறார். अगर हमारा प्रथम स्थान दुनिया के लिए पैसा के लिए रहेगा, ஒருவேளை நம்முடைய முதலாவது ஸ்தானம் இந்த உலகம் இந்த பணத்திற்கு மேல் இருக்கும் என்று சொன்னால் यीशु को जीवित है, यीशु को हम साथ में नहीं रख सकते हैं. நாம் ஜீவனுள்ள இயேசுவை நம்மோடு கூட வைக்க முடியாது. मत्ती सुसमाचार उसका 6 अध्याय में एक वचन को हम पढ़ते हैं. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே நாம் मत्ती பார்க்கிறோம். सुसमाचार 6 अध्याय इसका 24वां वचन. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். कोई मनुष्य दो स्वामियों की सेवा नहीं कर सकता. दो स्वामियों को सेवा नहीं कर सकता. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. क्योंकि वह एक से बैर और दूसरे से प्रेम रखेगा, या एक से मिला रहेगा और दूसरे को तुच्छ जानेगा. तुम परमेश्वर और धन दोनों की सेवा नहीं कर सकते. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். यहाँ साफ तरीका से हम देख सकते हैं. இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். हम जब पैसा के लिए या दुनिया के बातों के लिए प्रथम स्थान देंगे, எப்பொழுது இந்த உலகத்திற்குரிய காரியம் பணத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, जो जीवन है वो हमारा अंदर से निकलेगा नहीं. அந்த ஜீவனானது நமக்குள்ள இருந்து மற்றவர்களுக்குள்ள கடந்து செல்லாது. हमारे लिए नाम रहेगा, सब कुछ रहेगा, நமக்கு பெயர் இருக்கும், எல்லாம் இருக்கும். लेकिन मरा हुआ शरीर जैसा ही हम घूमेंगे. ஆனால் நாம் மரித்து போன சரீரமாக நாம் சுற்றி திரிவோம். बहुत कुछ निकल सकता है, அநேக காரியங்கள் வெளிவர முடியும். लेकिन जिस जीवन के बारे में हम लोग देख रहे हैं वो बाहर नहीं आ पाएगा. ஆனால் எந்த ஜீவனை குறித்து நாம் பார்க்கிறோமோ அந்த ஜீவன் வெளியே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. काम चलेगा, सब कुछ चलेगा, सब कुछ होगा, लेकिन वो जीवन है जिसके लिए परमेश्वर ने बुलाया वो हमारे अंदर से बाहर नहीं जाएगा. நம்மால் வேலைகள் நடக்கும், மற்ற காரியங்கள் எல்லாமே நடக்கும், ஆனால் எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்தாரோ அந்த ஜீவன் நம்மிடத்திலிருந்து வெளியே வராது. एक किसान के बारे में हम लोग देखें, ஒரு விவசாயி குறித்து நாம் பார்க்கிறோம். उनका लेटने के बाद पूरा चिंता उसी में है. அங்கே படுத்த பின்பாடு அவனுக்கு எல்லா கவலையும் அங்கதான், அது மேலதான் இருக்குது. कैसा बढ़ाऊं, எப்படியாக நான் வளர்ப்பேன், कैसा तोड़ बोड़ के फिर बनाऊं, எப்படியாக நான் அதை திரும்பவும் கட்டி உருவாக்குவேன், और भविष्य के लिए क्या करना है, நான் எதிர்காலத்துக்கு என்ன செய்ய तो வேண்டும். उनका बिल्कुल पूरा जो उनका चिंता भविष्य के बारे में, पैसा के बारे में, அவனுடைய எல்லா கவலையும் அவனுடைய எதிர்காலத்தை குறித்தும் பணத்தை குறித்துமாக இருந்தது. मैं इस वचनों के आधार पर हिम्मत के साथ मैं कहने के लिए चाहता हूं, இந்த வசனத்தின் அடிப்படையில் இருந்து என்னால் தைரியத்தோடு சொல்ல முடியும். अगर आपके जीवन से भीतर से अगर जीवन बाहर जाना है, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை உள்ளான வாழ்க்கையிலிருந்து ஜீவன் மற்றவர்களுக்குள்ள கடந்து போக வேண்டும் என்று சொன்னார், जिसके लिए प्रभु हमें बुलाया, எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்தாரோ, जिसके लिए लोग आपके लिए इंतजार में हैं, எதற்காக மற்ற ஜனங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார்களோ, हम पैसा के लिए प्रथम स्थान देने से वो जीवन बाहर नहीं आएगा. நீங்கள் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த ஜீவன் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே போகாது. மற்றவர்களுக்கு परमेश्वर से प्रार्थना करने की जरूरत है. நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டியது அவசியம். प्रभु हमेशा 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 जैसा हम पढ़ते हैं परमेश्वर का राज को हम खोजने पाए. எப்படியாக நாம் வாசிக்கிறோமோ அதே போல நாம் எப்பொழுதும் எப்பொழுதும் அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். मत्ती सुसमाचार उसका 6 अध्याय में हम लोग पढ़ते हैं. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். वचन को हम अच्छा से जानते हैं அந்த வசனத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். और उसका आखिरी वचन को पढ़ेंगे. அதனுடைய கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 33वां वचन, 34வது வசனம். पहले तुम परमेश्वर के राज और उसके धर्म की खोज करो, तो ये सारे वस्तुएं तुम्हें मिल जाएगी. 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். जरूर हम परमेश्वर के पास जाते हैं, உண்மைதான், நாம் ஆண்டவரிடத்திலே செல்கிறோம். लेकिन जाने अनजाने जो पीछे रखने के बातें सामने आ जाता है. அறிந்தோ அறியாமலோ நாம் பின்னாக வைக்க வேண்டிய காரியங்கள் நமக்கு முன்னாக வந்து விடுகிறது. ये चिंता, ये चाहिए, वो चाहिए, ये सब हमारे सामने आ जाता है. இந்த கவலை, இது வேண்டும், அது வேண்டும், அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு முன்பாக கடந்து வருகிறது. आज परमेश्वर एक और बार याद दिलाने के लिए चाहता है. இன்றைக்கு மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். जीवन देने के लिए प्रभु हमें बुलाया.
மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். प्रभु हमें सहायता करने पाए, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. कभी भी ये दुनिया के लिए प्रथम स्थान नहीं देने पाए. நாம் ஒருபோதும் இந்த உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்போமாக. पैसा को हम केंद्र बिंदु बना के हम कुछ भी काम नहीं करने पाए, நாம் பணத்தை மையப்படுத்தினவர்களாக எந்த காரியத்தையும் செய்யாமல் இருப்போமாக. क्योंकि यीशु हमेशा लोगों को वो पीपल सेंटर्ड मिनिस्ट्री को उन्होंने किया. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எப்போதும் ஜனங்களை மையப்படுத்தியே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். सेंटर्ड नहीं है, அவர் பணத்தை மையப்படுத்தி செய்யவில்லை. कहीं भी जाएंगे वो लोगों को वो हमेशा सामने रखता. அவர் எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் போனாரோ ஜனங்களையே முன்பாக நிறுத்தினார். लोगों के लिए चिंता करता, ஜனங்களுக்காக கவலைப்பட்டார். लोगों से मिलने के लिए तत्पर रहता. அங்கே ஜனங்களை சந்திப்பதற்காக எப்போதும் ஆயத்தமாக இருந்தார். हमेशा लोगों के लिए उन्होंने हर बातों को किया. அவர் எப்போதும் ஜனங்களுக்காகவே எல்லா காரியத்தையும் செய்தார். हमारे पास कुछ रहे ना रहे, நம்மிடத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. परमेश्वर हमें अनुग्रह देने पाए. ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. हमें परमेश्वर लोगों के लिए बुलाया. ஆண்டவர் நம்மை ஜனங்களுக்காக தான் அழைத்தார். मैं बार-बार कहने के लिए चाहता हूं, நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். हमारे द्वारा जीवन पाने के लिए एक बहुत बड़ा झुंड है. நம் மூலமாக ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக மிகப்பெரிய கூட்டம் உண்டு. परमेश्वर से हमें प्रार्थना करना जरूरी है. நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டியது அவசியம். कभी भी हमारे विचार में पैसा या दुनिया के बातें सामने नहीं आने पाए. ஒருபோதும் நம்முடைய சிந்தைகளிலே இந்த பணம் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் முன்பாக வந்துவிடக் கூடாது. न केवल शुरुआत में और अंत तक, ஆரம்பத்திலே மாத்திரமல்ல கடைசி வரைக்கும். हम जानते हैं पतरस जैसा पहले प्रभु यीशु मसीह के पीछे आया, सब कुछ छोड़ के जरूर आया. எப்படியாக நாம் அறிந்திருக்கிறோமோ பேதுரு எல்லாவற்றையும் இன்று விட்டுவிட்டு இயேசுவினிடத்திலே வந்தார். आखिर में धीरे-धीरे पूछने लगा, ஆனால் கடைசியிலே மெதுமெதுவா கேட்க क्या ஆரம்பித்தார். कुछ मिल सकता है, எங்களுக்காக என்ன கிடைக்கும், क्या मिलेगा? என்ன கிடைக்கும்? तो ये विचार कभी भी हमारे अंदर नहीं आने पाए. இப்படிப்பட்ட எண்ணம் ஒருபோதும் நமக்குள்ள வராமல் இருப்பதாக. हमारा बुलाहट के खास बात को कभी भूलना ना पाए. நம்முடைய அழைப்பின் முக்கியமான காரியத்தை ஒருபோதும் மறந்து போக கூடாது. तीसरा और एक बात को भी हम लोग देखेंगे. மூன்றாவது இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். हम प्रभु यीशु मसीह को हमारे अंदर नहीं रखने से तीसरा रुकावट क्या है? நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளாக வைக்காமல் இருப்பதற்கு காணப்படுகிற தடையாய் காணப்படுகிற மூன்றாவது காரியம் என்ன? लूका रचित समाचार 24वां अध्याय, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் वहां पर हम 21वां वचन को देख सकते हैं. 21வது வசனத்தை நாம் பார்க்க முடியும். लूका 24वां अध्याय उसका 21वां वचन. லூக்கா 24:21. परंतु हमें आशा थी कि यही इस्राएल को छुटकारा देगा. इन सब बातों के सिवाय इस घटना हुए तीसरा दिन है. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ये लोग कौन है मालूम है? இவர்கள் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? 15वां वचन में देखिएगा, समय ज्यादा जा रहा है इसलिए मैं पढ़ने के लिए नहीं चाहता. 15வது வசனத்திலே பாருங்கள், நேரம் போகிறதுனால நான் வாசிக்க விரும்பவில்லை. यीशु उन लोगों के संग संग जाने के बावजूद भी समझ नहीं पा रहा ये यीशु है. இயேசு அவர்களோடு கூட போகும் பொழுதும் கூட அவர்தான் இயேசு என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. अगला वचन में देख सकते हैं उनका आंखें बंद किया हुआ है. அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यीशु साथ में है, இயேசு கிறிஸ்து கூடவே தான் இருக்கிறார். लेकिन यीशु करके समझ नहीं पा रहा. ஆனால் இயேசு என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. इसका कारण है, அதனுடைய காரணம் என்ன? 21वां वचन के अनुसार அங்க 21வது வசனத்தின் அடிப்படையிலே उन लोगों का भीतर एक एक्सपेक्टेशन, एक ऐसा एक उम्मीद था. அவர்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இப்படியாக காணப்பட்டது. ऐसा होगा, அப்படியாக நடக்கும், ऐसा काम होगा, इस प्रकार होगा, एक कल्पना, एक प्रकार का एक्सपेक्टेशन अपने मन में था. அவர்களுக்குள்ளாக ஒரு கற்பனை செய்து வைத்திருந்தார்கள், இப்படியாக நடக்கும் அப்படியாக நடக்கும் என்று சொல்லி. परमेश्वर का इच्छा के अनुसार या दर्शन के अनुसार नहीं, ஆண்டவருடைய சித்தம் அவருடைய தரிசனத்தின் அடிப்படையில் அல்ல, परमेश्वर का विचार नहीं, ஆண்டவருடைய சித்தமும் அல்ல, परमेश्वर का योजना के अनुसार नहीं, ஆண்டவருடைய திட்டத்தின்படியும் அல்ல, अपना தாமாக अपना தன்னாகவே ऐसा होगा. அப்படியாக நடக்கும். ऐसा होने से अच्छा रहेगा. அப்படி நடந்திருந்தா நல்லா बात இருக்கும். को हम प्रेरितों के काम पहला अध्याय में देखते हैं. அந்த காரியத்தை நாம் அப்போஸ்தலர்கள் 1வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். और प्रभु यीशु मसीह जी उठने के बाद स्वर्ग राज्य के बारे में बहुत कुछ बता रहे हैं. அங்கே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிகமாக சொல்லுகிறார். 40 दिन 40 நாட்கள் 40 दिन बताने के बाद 40 நாட்கள் சொன்ன பின்பும் கூட पूछ रहा है ये राज्यों का अभी हम लाभ ले देंगे, இந்த ராஜ்யத்துல இப்பொழுது வருமா? क्योंकि अंदर चक्कर दूसरा है. ஏனென்று சொன்னால் உள்ளே உள்ளான காரியம் எண்ணங்கள் வேற ஒன்று. भीतर दूसरा
दूसरा घूम रहा है, உள்ளே வேற அங்கே யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். भीतर एक्सपेक्टेशन दूसरा है, உள்ளான எதிர்பார்ப்பு வேற காரியம். प्रभु जो चाह रहा है सोच रहा वो नहीं, ஆண்டவர் விரும்புகிற நடத்துகிற அந்த காரியம் அல்ல. अपने अंदर कुछ ऐसा चल रहा है, நமக்குள்ளாக தாமாக வேற காரியம் சென்று கொண்டிருக்கிறது. हम जी उठा यीशु को अनुभव नहीं कर पाएंगे நாம் ஜீவனுள்ள இயேசுவை ஒருபோதும் அனுபவிக்க जब முடியாது. हमारे अंदर में सेल्फ एजेंडा रहेगा। எப்பொழுது நமக்குள்ளாக தன்னைத்தானே ஒரு அஜெண்டாவை வைத்துக் கொண்டு போய் ध्यान से கொண்டிருக்கிறோமோ, सुनिएगा, கவனமாய் கவனியுங்கள். प्रभु यीशु मसीह के विचार के अनुसार नहीं, हम अपने से जब हम कुछ बातों को अंदर रखेंगे, நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அல்லாமல் நாமாகவே சில காரியங்களை வைத்திருப்போம் என்று ऐसा हो சொன்னால், जाएगा अच्छा रहेगा, ये ऐसा हो जाएगा अच्छा रहेगा, मेरा परिवार ऐसा हो जाएगा, मेरे बच्चे ऐसा हो जाएगा, ये भविष्य, अगर इस विचार के साथ हम रहेंगे, இப்படியாக நடந்தால் நல்லா இருக்கும், என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இப்படி இருந்துட்டா நல்லா இருக்கும் என்று நாம் ஒரு चाहे எண்ணம் हमारे வைக்கும் பொழுது, व्यक्तिगत जीवन के न हो, पारिवारिक जीवन के हो, सेवकाई के बातें के न हो, भविष्य के बातें के न हो, हम इस विचार के साथ रहने से प्रभु जो जी उठा उसको हम देख नहीं सकते हैं, अनुभव नहीं कर सकते हैं। நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நாமாகவே ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டு நாம் போய் கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஜீவனுள்ள இயேசுவை ஒருபோதும் நாம் அனுமதிக்க முடியாது. जब हम परमेश्वर की इच्छा के अनुसार जाएंगे, எப்பொழுது நாம் ஆண்டவருடைய சித்தத்தின் அடிப்படையில் செல்லுவோமோ, जीवित परमेश्वर को हम अनुभव कर सकते हैं, दूसरों को जीवन दे सकते हैं। அந்த ஜீவனுள்ள இயேசுவை நாம் அனுபவிக்கவும் முடியும், மற்றவர்களுக்கு கொடுக்கவும் चौथा முடியும். और एक बात को हम जल्दी से देखेंगे, நான்காவது இன்னொரு காரியத்தை நாம் வேகமாக लूका பார்க்கலாம். रचित सुसमाचार उसका 24वां अध्याय, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36वां वचन से लेकर 41 वचन तक, அங்கே 36வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் यहाँ हम देख सकते हैं विश्वास की कमी को हम देख सकते हैं। அங்கே விசுவாச குறைவை நாம் பார்க்க முடியும். और ये विश्वास की कमी के चलते वे लोग यीशु को पाने के बाद भी देख नहीं पा रहा है। அங்கே விசுவாச குறைச்சலின் நிமித்தம் அங்கே இயேசுவை வந்த பின்பான் கூட அவர்களால் பார்க்க முடியவில்லை. यीशु सामने है, இயேசு கிறிஸ்து முன்பாக लेकिन இருக்கிறார். इन लोगों के अंदर विश्वास की कमी होने के चलते அவர்களுக்குள்ளாக விசுவாச குறைச்சல் உண்டானதினாலே, और उसके द्वारा डर भय और घबराहट आने के चलते அதனாலே கலக்கம் பயம் வந்ததினாலே यीशु साथ में है, लेकिन जी उठा यीशु के रूप में देख नहीं पा रहे हैं। அங்கே இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருக்கிறார், ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவாக அவரை பார்க்க முடியவில்லை. यहाँ प्रभु यीशु मसीह उन लोगों के विश्वास को मजबूत कर रहे हैं। இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். जैसा हम आराधना में हम देखें, எப்படியாக ஆராதனையை நம்ம பார்த்தோமோ, सुबह के वक्त में अगर हम विश्वास में कमजोर है, இந்த கால வேளையில ஒருவேளை உங்களுடைய விசுவாசம் பலவீனமாக இருக்கும் என்று சொன்னால், जैसा यीशु को पानी में चलते भूत जैसा देखें, எப்படியாக இயேசு கிறிஸ்துவை தண்ணீர் மேலே நடந்த அங்க அசுத்தாவியை போல பார்த்தார்களோ, वैसा ही हम जब विश्वास में कम रहेंगे, हम बातों को वैसा ही देखेंगे। ஒருவேளை நம்முடைய விசுவாசமும் குறைவுபடுவதா இருக்கும் என்று சொன்னால் நாமும் காரியங்களை அப்படிதான் பார்ப்போம். जी उठा यीशु के पास जितना सामर्थ्य है उसी प्रकार हम उसको देख नहीं पाएंगे। உயிர்த்தெழுந்த இயேசுவின் இடத்தில் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாம் அப்படியாக பார்க்க முடியாது. वो जी उठा प्रभु यीशु मसीह पूरा सामर्थ्य के साथ खड़ा है, அப்படியாக உயிர்த்தெழுந்த இயேசு முழு வல்லமையோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறார். बंद किया हुआ और कब्रिस्तान से बाहर आ सकता है, அங்கே அடைக்கப்பட்ட கல்லில் இருந்து அவரால் வெளியே வர முடியும். बंद किया हुआ कमरा के अंदर जा सकता है, அங்கே அடைக்கப்பட்ட அறைக்குள்ளாகவும் போக முடியும். वे लोग क्या सोच रहे हैं उसको देख सकता है, அவர்கள் என்ன சிந்திக்கிறார்கள் என்பதை அறிய முடியும். लेकिन उस प्रकार एक सामर्थ्य यीशु को अगर हम अनुभव करना है, पाना है, ஆனால் இப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த ஆண்டவரை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் हम विश्वास के साथ आगे बढ़ना जरूरी है। நாம் விசுவாசத்தோடு தொடர்ந்து முன்னேற வேண்டும். जब हम विश्वास करेंगे, எப்பொழுது நாம் விசுவாசிக்கிறோமோ, डर भय और घबराहट दूर जाएगा। அந்த பயம் கலக்கம் தூரமாய் போகும். हम ये यीशु को जो जीवन है हम दूसरों के लिए दे सकते हैं। அந்த இயேசுவினுடைய ஜீவனை நாம் மற்றவர்களுக்காகவும் கொடுக்க முடியும். दूसरा एक बात को हम देख के अंत करने के लिए चाहता हूं, இன்னொரு காரியத்தை நான் பார்த்து முடிக்க விரும்புகிறேன். यूहन्ना रचित सुसमाचार उसका 21वां अध्याय, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். यहाँ भी हम चेले लोगों को देखते हैं। இங்கேயும் நம் சீசர்களை பார்க்கிறோம். अगला 5 वचनों को देखने से முதல் 5 வசனங்களை பார்க்கும் பொழுது वहां पर 4वां वचन में लिखा है, இங்கே 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, भोर के समय में यीशु वहां दिखाई पड़ा, அங்கே விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். वे लोग नहीं पहचाना ये यीशु है। அவர்கள் அவரை அறியாதிருந்தார்கள் இவர்தான் இயேசு என்று சொல்லி. क्यों मालूम है? ஏன் தெரியுமா? दर्शन चेंज हो गया, அங்கே தரிசனம் மாறி போனது. उद्देश्य चेंज हो गया, அவர்களுடைய மெய்யான காரியம் மாறி போனது. काम के लिए बुलाए गए उस काम से वे लोग दूर जा रहे हैं। எந்த வேலைக்காக அழைக்கப்பட்டார்களோ அந்த வேலையிலிருந்து அவர்கள் தூரமாய் போகிறார்கள். यहाँ पत्रस कह रहा है अन्य लोगों को लेके जा रहा है, चलिए हम लोग मछली पकड़ेंगे। இங்கே பேதுரு சொல்கிறார், மற்றவர்களையும் கூட்டிக் கொண்டு போகிறார், வாருங்கள் நாம் மீன் பிடிக்க போகலாம். जिस काम को छोड़ के आए, எந்த வேலையை விட்டு வந்தார்களோ उसी प्रकार के काम में धीरे 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 जा रहे हैं। அதே வேலையை நோக்கி மெது மெதுவாக
மெதுவாக அவர்கள் போகிறார்கள். जब इनका दर्शन चेंज हो गया, எப்பொழுது இவர்கள் தரிசனம் மாறி போனதோ, यीशु है இயேசு கிறிஸ்து இருக்கிறார், लेकिन देख नहीं पा रहे हैं। ஆனால் பார்க்க முடியவில்லை. सुबह के वक्त में परमेश्वर हमसे बातें करने के लिए चाहता है। இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மிடத்தில் பேச விரும்புகிறார். हमारा वातावरण जैसा भी क्यों न हो, நம்முடைய சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் சரி, हमारे ऊपर दबाव जैसा भी क्यों न हो, நம்ம மேல உள்ள அழுத்தங்கள் எவ்வளவா இருந்தாலும் சரி, हमारे चारों तरफ के लोग जैसा भी क्यों न हो, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா परमेश्वर இருந்தாலும் சரி, में सहायता करने पाए। ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. हमारे लिए जो दर्शन मिला उसे हम कभी भी दाएं बाएं नहीं जाने पाए। நமக்காக கொடுக்கப்பட்ட தரிசனத்திலிருந்து ஒருபோதும் வலதுபுறமும் இடதுபுறமும் நாம் போகாமல் இருப்போமாக. बच्चे और बड़े, சிறியோர் பெரியோரே, दूसरों को जीवन देने के लिए परमेश्वर हमारे लिए बोझ दिया है। மற்றவர்களுக்கு ஜீவன் கொடுப்பதற்காக ஆண்டவர் நமக்கு ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார். दूसरों को जीवन में प्रभु यीशु मसीह को देने के लिए परमेश्वर बुलाहट दिया है। மற்றவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை கொடுப்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். इस निशाना से हम कभी इधर उधर जाने नहीं पाए। இந்த திசையிலிருந்து ஒருபோதும் நாம் இங்கும் அங்குமாக மாறாமல் இருப்போமாக. रवि भाई वहां एक फोटो रखे हैं। मैं जब टीवी से छोड़ के आने के बाद सबसे ज्यादा मैं वो रवि का जो काम उसको मैं ज्यादा पसंद करता था। அங்கே ரவி சகோதரர் அங்கே ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். நான் டிபிசி இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அங்கே அவர் செய்கிற अनेक காரியங்களை நான் விரும்புகிறேன். जब भी टीबीसी में जाइएगा नया नया कुछ ना कुछ रहेगा। அங்கே டிபிசில நீங்கள் ஒவ்வொரு முறையும் போகும்போது புதுசா அங்க ஏதாவது இருக்கும். और अभी बाहर भी नया नया हो रहा है। இப்பொழுது வெளியே புதுசு புதுசா வருது. लेकिन आप लोग क्लासरूम में जाइएगा, ஆனால் நீங்க கிளாஸ் ரூம் போகும் பொழுது वहां लिखा है सुसमाचार सुनाना ही जेम्स का धड़कन है। அங்கே எழுதப்பட்டிருக்கிறது சுவிசேஷம் அறிவிப்பதுதான் ஜேம்ஸினுடைய இதய துடிப்பு. इसका मतलब दूसरों को जीवन देने के लिए बच्चे बड़े प्रभु हमें बुलाया। அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், சிறியோர் பெரியோரே, மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். इसको कभी हम लोग भूल न पाए। அதை ஒருபோதும் நாம் மறவாமல் இருப்போமாக. आप स्कूल में काम करते होंगे, நீங்கள் ஸ்கூல்ல வேலை செய்றவங்களா இருக்கலாம், डिपार्टमेंट में रहते होंगे, நீங்கள் டிபார்ட்மென்ட்ல இருக்கலாம், हॉस्टल में रहते होंगे, ஹாஸ்டல்ல இருந்திருக்கலாம், दूसरे बच्चों के साथ स्कूल में पढ़ते होंगे। நீங்கள் ஸ்கூல்ல படித்துக் கொண்டிருக்கலாம். भूलिए मत, மறந்து போகாதீர்கள், भूलिए मत, ஒருபோதும் सामने மறக்காதீர்கள். रखिए। முன்பாக இதை வையுங்கள். अगर आपके द्वारा जीवन बहना है, ஒரு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஜீவன் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால், आप दूसरों को जीवन देने के लिए अगर आप चाहते हैं, மற்றவர்களுக்கு ஜீவன் நீங்கள் கொடுக்க விரும்பினால் इसको सामने रखिए। இதை முன்பாக ये வையுங்கள். बुलाहट मेरा है, இது இந்த அழைப்பு என்னுடையது, ये मेरा बुलाहट है, இதுதான் என்னுடைய அழைப்பு. इससे मैं कभी इधर उधर नहीं जाना है। ஒருபோதும் நான் இதை விட்டு இங்குமாக போக तब மாட்டேன். आपका बातचीत के द्वारा, प्रार्थना के द्वारा, आपका हर एक कार्य के द्वारा लोग जीवन पाएंगे ही। அப்போதுதான் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய எல்லா காரியத்திலிருந்து ஜனங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். आपका दर्शन सही रहेगा, लोग जीवन पाएंगे। உங்களுடைய தரிசனம் சரியானதா இருக்கும்போது ஜனங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். क्योंकि यीशु आपके अंदर रहेंगे। எப்பொழுது இயேசு உங்களுக்குள்ளாக இருக்கிறாரோ, यहाँ चेले लोगों को हम देखते हैं, இங்கே சீசர்களை நாம் பார்க்கிறோம். दर्शन चेंज होने के चलते, இங்கே தரிசனம் மாறி போனதுனாலே, रास्ता भटकने के चलते, அங்கே வழி மாறி போனதுனாலே यीशु है, இயேசு கிறிஸ்து இருக்கிறார், देख नहीं पा रहा। ஆனால் பார்க்க முடியவில்லை. हम परमेश्वर से प्रार्थना करेंगे, நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்வோமாக. हम सबको आंखों को बंद करेंगे। நாம் எல்லாரும் கண்களை மூடுவோமாக. जी उठने का दिन को जैसा